Hi, hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம find index அப்படிங்கிற ஒரு அரே ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்பவே சிம்பிள். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஸோ given an unsorted array of n integer and a key which is present in this array. Okay. ஸோ அவங்க வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்சார்ட்டட், சார்ட்டடாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்சார்ட்டட். தென் ஆல்சோ ஒரு கீ கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த அரேல மேபி ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் இல்லை ஆகாமலும் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த கீயோட find the start index where the element is first found from the left in the array. அதாவது இந்த கீயோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ்னா லெஃப்ட்ல இருந்து வரும்போது இந்த கீ எங்க இருக்கோ அதுதான் அதோட ஃபர்ஸ்ட், எங்க அந்த கீ ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட்டா இருக்கோ அதுதான் அதோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ நம்ம அதையும் எண்ட் இண்டெக்ஸ்னா லாஸ்ட்ல இருந்து வரும்போது எங்க அந்த கீ ஃபர்ஸ்டா ப்ரெசென்ட் ஆகுதோ அதுதான் அதோட எண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த கீயோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் இந்த கீயே அந்த அரேல இல்லைன்னா we need to return -1. ஓகேவா? அப்போ இந்த அரே அண்ட் கீக்கு இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு ரெண்டு வேல்யூ, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ். ஸோ அப்போ அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ நம்மளோட அப்ரோச் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 4 5 6 4 4. ஸோ இப்படி எங்கிட்ட ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒரு அரே இருக்கு. இப்போ இதோட இண்டெக்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ இன்னொரு நம்பர் கூட நம்ம சேர்த்திக்கலாம், 4 கூட 9 அப்படின்னு சேர்த்திட்டு 9 வேணாம், நம்ம வந்து இதுக்கு வந்து 3 சேர்த்திக்கலாம். ஸோ இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ்னு பார்த்துட்டோம்னா 9. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கீ இதுதான் அரே கொடுத்துருக்காங்க. தென் ஆல்சோ என்னுடைய கீ என்னதுன்னு பார்த்துட்டோம்னா கீ இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நான் 4 எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது திஸ் இஸ் மை ஸ்டார்ட் இண்டெக்ஸ், என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது திஸ் இஸ் மை எண்ட் இண்டெக்ஸ். அப்போ என்னுடைய அவுட்புட் என்ன வரும்னு பார்த்துட்டோம்னா, ஸோ என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் இதை தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். சரி, என்னுடைய அப்ரோச் என்னன்னு கேட்டால் ரொம்பவே சிம்பிளான அப்ரோச், டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச். சரி, என்ன என்னுடைய அப்ரோச்? ஸோ என்னுடைய அப்ரோச் வந்து நான் முதல்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் செக் பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய கீயா கிடையாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இது என்னுடைய கீயா கிடையாது, இது என்னுடைய கீயா கிடையாது, இது என்னுடைய கீயா, எஸ் அப்சல்யூட்லி திஸ் இஸ் மை கீ. ஸோ இஃப் இட் இஸ் மை கீ, நான் என்னுடைய கீயை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டேன்னா வாட் ஷுட் ஐ டூ? ஸோ ஐ ஷுட் நோட் மை ஸ்டார்ட் இண்டெக்ஸ், அதாவது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, அதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த ப்ரோக்ராமை முடிச்சிடலாம், அந்த லூப்பை. நெக்ஸ்ட் திரும்ப எங்க இருந்து வரேன், இங்க லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இது என்னுடைய கீயா கிடையாது, இது என்னுடைய கீயா, எஸ் இது என்னுடைய கீ. அப்ப என்னுடைய கீ கிடைச்ச உடனேயே எண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அதோட முடிச்சுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமா நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸையும் கண்டுபிடிச்சிருவேன், எண்ட் இண்டெக்ஸையும் கண்டுபிடிச்சிருவேன். ரொம்பவே சிம்பிள். ஸோ என்ன பண்றேன், முதல்ல ரெண்டு வேரியபிள் வேணும். இன்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1, இன்ட் எண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1. ஓகே, இப்போ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கானது. ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n, i பிளஸ் பிளஸ். இங்க ஐங்கிறது என்னது, இண்டெக்ஸை தான் சொல்றேன். இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இஃப் அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கீயா இருந்தா நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ், அதோட முடிச்சிருங்க இந்த லூப்பவே. இந்த லூப்போட வேலையே முடிஞ்சிருச்சு, இந்த லூப்பை கிரியேட் பண்ணதுக்கான நோக்கமே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ எண்ட் இண்டெக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், ஃபார் இன்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு n-1, இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, இண்டெக்ஸ் மைனஸ்க்கு அப்புறம் சேம். இஃப் அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கீயா இருந்தா என்ன பண்ணணும், என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆல்சோ பிரேக். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸையும் எண்ட் இண்டெக்ஸையும் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் அதெல்லாம் பண்ணி அரே ஆஃப் 0ல ஸ்டார்ட் இண்டெக்ஸையும் அரே ஆஃப் 1ல எண்ட் இண்டெக்ஸையும் வைக்கிறதுக்கு ரிட்டர்ன் நியூ இன்ட் ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணுறேன் வித் எந்த வேல்யூஸோடனா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கமா எண்ட் இண்டெக்ஸ், இந்த ரெண்டு வேல்யூவோட நியூவாக கிரியேட் பண்ணி அசைன் ஆகி நான் ரிட்டர்னே பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இவங்க எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் ஆஃப் 1. அப்போ இந்த லூப் எவ்வளோ எடுத்துக்கும்னா n ஐட்ரேஷன் எடுத்துக்கும்.
ஸோ இந்த லூப் எவ்வளோ ஐட்ரேஷன் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு n ஐட்ரேஷன் எடுத்துக்கும். அப்போ n + n தட் இஸ் 2n, 2nல 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது ஆர்டர் ஆஃப் n. இங்கே ஏதாவது ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்குமான்னு பார்த்தா ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த அரே ரிட்டன் டைப்பு அரே தான். அவங்க ரிட்டர்ன் பண்ண சொல்றது அரே. ஸோ அதனால நான் டிக்ளேர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் சேராது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது இஷ்யூ இருக்கா, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. ஓகே, டெஸ்ட் கேஸ் ப்ராசஸ்ட். we need to wait. ஏன்னா 1112 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். வில் செக். ஓகே, ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. That's all, guys. That's all. So I hope you have understood this problem. Suppose if you have any doubt, please ping me. So I will catch up you in the next interesting problem. Until then, bye bye. Take care.